மாமா இந்த பொண்ணு என்ன லவ் பண்ண மாட்டேது மாமா. ஆன்ட்டி கூட லவ் பண்ண மாட்டேது. உன் பொண்ணை லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். மாப்பிள்ள இதுதான் மாப்பிள்ள எதிர்பார்த்திருந்தேன். மாப்பிள்ள இப்பயே என் பொண்ணுக்கு போன் அடிச்சு வர சொல்றேன். மாப்பிள்ள மாமாக்கு கொஞ்சம். The next day. மாமா இங்க வா. மாப்பிள்ள உன் பொண்ணு வெளியூருக்கு போயிட்டு வந்துச்சுன்னா துண்டு இவ்வளவு பெருசா வந்துக்குது உருண்டியா? லர்ற பொண்ணு மாப்பிள்ள தொப்பெல்லாம் இப்படிதான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஏய் யார் அவன்? அவனை பார்த்து எழுதுனுங்கிற நீ? அவன் நான் லவ் பண்ற பையன். லவ் பண்ற பையனா? பார்க்கவே பீடி மாரிக்கிறான். அவனை போய் லவ் பண்றான். அப்ப நான் யாரு? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிற பையன். அவன் நான் லவ் பண்ற பையன். என் மூச்சவ பேச்சவ பேசொல்லும். ஏய் என்ன 2 பேரும் லவ் பண்ணிக்கலாமே, என்ன கதை? ஆமா ப்ரோ, நாங்க 2 பேரும் லவ் பண்றோம். எதை வச்சு நான் நம்புறது? அவங்க வயித்த பாருங்க. இந்த தொப்பையை வச்சு நான் என்ன பண்றது? ப்ரோ அந்த தொப்பக்குள்ள தான் ப்ரோ என் பாண்டா குட்டி வளருது. சாம்பார் ஆப் எனக்கு. இந்த பாண்டா குட்டிக்கு இந்த பாண்டா குட்டியா? ஆமா ப்ரோ. எப்படி இது? என்ன வாடான்னு சொல்லிட்டுல. ஆமா இந்த 3 மாசத்துல நான் டிப்ரெஷனா இருந்தேன். இந்த டிப்ரெஷன் சொல்யூஷன் அவங்க கொடுத்து நீங்க தான் ப்ரோ இப்படியா சேர்த்து வைக்கணும். டேய் அவன் அப்பங்க பெரிய குடிகாரன்டா. எல்லாத்தையும் அவனுக்கு ஆள் இருக்குதுடா. எப்படி கூட்டிட்டு போனாலும் கண்டுபிடிச்சிருவான்டா அவன். எனக்கு ஒரு ஐடியா இருக்கு ப்ரோ. சொல்லு, என்ன ஐடியா? நீங்க இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கோங்க. 7 வருஷம் கழிச்சு அவங்க அப்பாவை நான் கன்வின்ஸ் பண்ணி நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம் மறுபடியும். எல்லாம் சரிடா, 7 வருஷம் கல்யாணம் பண்ணி நான் வச்சுக்கிறேன். 7 வருஷம் இதே பூரா நான் மறைப்பேன். என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு. ஓ, 2வது சொல்யூஷனுக்கா? இந்த குழந்தைக்கு இன்சலா நீ இரு, அப்ப நான் இருக்கட்டும். யார நம்பர்னே தெரியல தாசனா. சனி எப்படி பண்ணிட்டான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல்ல போட்டுருங்க. ஓகே.